Hi everyone, welcome to sKitchen. நாம எப்பவுமே குலோப்ஜாமுன்னா மைதா மாவு, பால் பவுடர் இதெல்லாம் வச்சு தான் செய்வோம். ஒரு சேஞ்சா இன்னைக்கு நாம சக்கரை கிழங்குல சாஃப்ட்டா சூப்பரா ஒரு குலோப்ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சக்கரை குலோப்ஜாமுன். இதுக்கு தேவையான பொருட்கள் சக்கரை கிழங்கு 1/2 கிலோ, மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், சுகர் 1 கப்பு, மில்க் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இல்லைன்னா மில்க் பவுடர் உங்களுக்கு கிடைக்கலன்னா பாலில் மேலாக இருக்கிற ஆடையை கூட நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் நம்ம 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். அதில் நம்ம 1 கப் அளந்து வச்சுருக்கிற சுகரை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இது சுகர் நல்லா கரையிற வரைக்கும் விட்டுறோம். அப்படியே இந்த மாதிரி சுகர் நல்லா கரைஞ்சி வரும்போது நம்ம ஏலக்காய் பொடியை போட்டுட்டு கலந்து விட்டுட்டு இதை தனியாக எடுத்து அந்தாண்ட வச்சிடுறோம். அவ்வளோதான், நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு இட்லி பானையை எடுத்துக்கிறோம். அதில் தண்ணி ஊற்றி சக்கரை கிழங்கு ஒரு 10 to 15 நிமிஷம் இப்படி கட் பண்ணி வேக வைக்கிறோம். வேக வச்சுட்டு தோல் உரித்து இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கிறோம். மசிச்சுட்டு இதில் நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்குது, மாவு கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குதுன்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மைதா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாலாடைக்கு பதில் பால் பவுட்ரு இருந்தனால அதையே ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவம் வருதான்னு பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ எனக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவம் வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சிடுறோம். வச்சுட்டு அடுத்ததாக எண்ணெயை காய வச்சுட்டு அதில் மீடியம் ஃப்ளேமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வேகும். ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் அடுப்பு இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். போட்டுட்டு இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுறோம். இப்படி திருப்பி விடும்போது எல்லா பக்கமும் நம்மளுக்கு ஈவனாக நல்லா வெந்து வரும். எப்பயுமே எந்த குலோப்ஜாமுன் செஞ்சாலும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் செஞ்சால் நல்லா உள்ளே வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் போட்டுறோம். இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்தால் நம்ம குலோப்ஜாமுன் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம சக்கரை குலோப்ஜாமுன்னா இல்லை நார்மல் குலோப்ஜாமுன்னா கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதபடி டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு குலோப்ஜாமுன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.